Hello viewers, welcome to Priya's Fashion Designs. இந்த வீடியோல ஒரு கிராண்டான bridal blouse design பத்தி பார்க்க போறோம். இது ஃபுல்லா குந்தன் stones and ஜர்தோஷி யூஸ் பண்ணி பண்ண டிசைன். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் குந்தன் stones சுத்தி seed beads கொடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு stone line கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் குட்டி குட்டி குந்தன் stones கொடுக்க போறேன். சோ அதுக்கு 4 sides glue வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் சென்டர் fill பண்ணீங்கன்னா ஈவனா stones வந்து ஈவன் ஸ்பேசிங்ல வரும். நெக்ஸ்ட் அதில் பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 1 minute கழித்து ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுங்கள். அதனால் கொஞ்சம் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதே போலயே எல்லா மோட்டிவ்ஸையும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ரெடி பண்ணிடணும். நெக்ஸ்ட் அந்த சென்டர் பீஸில் உள்ள மோட்டிவ் மட்டும் ஜர்தோஷி அவுட்லைன் கொடுக்குறேன். அந்த ஸ்லீவில் உள்ள சென்டர் மோட்டிவ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். மித்த எல்லா மோட்டிவ்ஸும் சேமாக தான் வரும். ஜர்தோஷி இப்படி வெளியே வந்துருச்சுன்னா லிட்டில் பிட் ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா திருப்பி நீடிலே போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஸோ இதனால் ஜர்தோஷி ரொம்ப வேஸ்ட் ஆகாது. ஜர்தோஷி ப்ளவுஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை கொஞ்சம் செப்பரேட்டாக தான் ப்ளேஸ் பண்ணி வைங்க. ஸோ வேறு ப்ளவுஸோடு சேர்ந்து வைக்க வேண்டாம். தனியாக அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அவுட்லைன் முடிச்சுட்டேன். இதுக்கடுத்து வந்து அந்த சென்டரில் உள்ள டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபுல்லாக குட்டி குட்டி ஜர்தோஷி யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். இது தைக்கும் போதே அந்த ஸ்டோன் செயினையும் சேர்த்து தைச்சிடணும். ஸோ இது மாதிரி ஃபுல் சர்க்கிளையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இது மாதிரி ஃபுல்லாக எல்லா அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் அந்த மோட்டிவ்ஸில் உள்ளதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கும் அந்த குந்தன் ஸ்டோன் சுற்றி ஜர்தோஷி ஒர்க் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டோன் சுற்றியும் ஃபுல் ஜர்தோஷி அவுட்லைன் கொடுத்து எல்லாமே இதே போலயே கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். ஸோ மோட்டிவ்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாதான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகலாம். இதுலேயும் அதே போல் தான் ஜர்தோஷி அவுட்லைன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதே அந்த ஸ்டோன் செயினையும் சேர்த்து தச்சிருங்க. இது போலே ஃபுல்லாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டே வந்துட்டிங்கன்னா இந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஜரி த்ரெட்டு, அடுத்து ஆன்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 சீட் பீட்ஸ் லைன் நடுவில் ஃபுல்லாக குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். அதுக்கப்புறமாட்டி இந்த ஆன்டிக் பீட்ஸ்க்கு 2 சைடும் கோல்டன் ஜரி கொடுத்துருக்கேன். ஸோ அதே போலயே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் பீஸ் மட்டும் அதுக்கும் நம்ம ஜர்தோஷி ஒர்க் வரைக்கும் பார்த்தோம்ல, அதுக்கு அடுத்து ஆன்டிக் பீட்ஸ் அண்ட் சீட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். அதில் எல்லாமே இந்த மாதிரி ஜர்தோஷி ஃபில்லிங் வரும். ஸோ இதை நான் எப்படி பண்ணலான்னு இப்போ காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணி முடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ வேறு டைரெக்ஷனில் பண்ணுறனால அது கொஞ்சம் இர்ரெகுலர் பேட்டர்னாக இருக்கும், அழகாக தெரியும். இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் தான் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை வேறு டைரெக்ஷனில் பேஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஜர்தோஷி அவுட்லைன் கொடுக்குற அளவுக்கு ஸ்பேஸிங் விடுங்க. ரொம்ப கிளஸ்டராக இருந்தாலும் ஜர்தோஷி ஓவர்லேப் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ளேஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த ஸ்டோன் ஒர்க் இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். இது ஒட்டும் போது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ப்ளேஸ் பண்ணி ஒட்டணும். பிகாஸ் நம்ம கை தட்டியே அடுத்து ஏற்கனவே ஒட்டின ஸ்டோன்ஸ் வந்து நவண்டுரும். ஸோ எனக்கு இந்த மாதிரி 2-3 ஸ்டோன்ஸ் நவண்டிருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போலயே எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்போ ஜர்தோஷி அவுட்லைன் கொடுக்க போகிறேன் ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கு அந்த ஸ்டோன் அளவுக்கு நம்ம ஜர்தோஷி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். சில பீசஸ் வந்து சின்னதாக மேபி நமக்கு கேப் இருக்கும், அதுக்கு சின்ன பீஸ் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இது அடுத்தடுத்து இருக்கிறனால நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டோன் போய் ஸோ ஜர்தோஷி அவுட்லைன் கொடுத்துடலாம். ஒரு கண்டினியூஷனாகவே போடலாம். கொஞ்சம் ஸ்டோன்ஸோட கேப் ஸ்டார்டிங் பொசிஷன் கொஞ்சம் தள்ளி இருந்தால் மட்டும் நாட் போட்டு எண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக பண்ணணும், அப்படின்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ இதை நான் எண்ட் பண்ணிக்கிறேன் நாட் போட்டு. ஏன்னா கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டோன் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால இதை நாட் போட்டு எண்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு போகிறேன். இது போல எல்லா ஸ்டோன்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் கேப்பில் திக்கான ஜர்தோஷி யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஷைனியாக கிளிட்ரியாக இருக்கும், அந்த மாதிரி ஜர்தோஷி. ஸோ இதை ஸ்டிச் பண்ணும்போது எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி பேக் சைட் கொண்டாந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போங்க. அப்படின்னா தான் அந்த டைரெக்ஷன் மாறாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அது போல எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இந்த ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்லா ஃபுல் ஒர்க் இருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும். இதான் இப்போ பேக் நெக். ஸோ பேக் நெக்கும்
ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அவுட்லைனாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜர்தோஷி வரைக்கும் ஆரம்பிக்கணும். ஸோ ஜரி த்ரெட் இதில் முடிச்சுக்கோங்க. மோட்டிவ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். இதை முடிச்சுட்டு இங்கே குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் தான் இந்த சைட் நெக் ஃபுல்லாகவே இது பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை சுற்றி ஜர்தோஷி ஒர்க் கொடுக்குறேன். இது போல் எல்லா ஸ்டோன்ஸையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஜர்தோஷி வந்து கரெக்டான சைஸாக கம்ப்ளீட்டாக வெட்டுற மாதிரி இருக்காது. பழக பழக உங்களுக்கும் அது கம்ப்ளீட்டாக வந்துடும். இதான் ஃபினிஷ் பண்ண பேக் நெக் டிசைன். நல்லா கிராண்டாக வந்திருக்கு. ஒரு சைட் ஃபுல்லாகவே ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் ஒர்க். ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே மோட்டிவ்ஸு. ஸோ இந்த நெக்கில் மட்டும் இன்னும் அந்த ஜர்தோஷி மட்டும் ஃபில் பண்ணணும். ஸோ இது ஃப்ரண்ட் நெக்கும் அதே போல் தான் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். Thanks for watching. Subscribe to my channel for more videos. Thank you. Bye.